வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் ஒன்னொன்னா காணாம போட்டோம். காணாம போற அளவுக்கு அப்படி நம்ம வீட்டுல கவர்ச்சியான பொருள் என்ன இருக்கு? வீட்டுல இருந்தது ஒரே ஒரு பித்தளை அண்டா, அதுவும் காணாம போயிடுச்சு. என்னது, அண்டாவை காணுமா? அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டு பாத்தியாமா? எல்லா இடத்துலயும் கேட்டாச்சு. அங்கங்க பொண்ணுங்களுக்கு நகை நட்டு பண்ட பாத்திரன்னு வாங்கி சேர்த்து வைக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒண்ணு அடகு கடைக்கு போயிட்டே இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. அப்ப நான் அடகு வச்சிட்டேன்னு சந்தேகப்படுறியாமா? நீங்க தானே வீட்டுல இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாம எப்படி போயிருக்கோம்? இத பாருமா, உங்க அப்பா பாவாடசாமி வயிற்றுக்கு இல்லாத கூத்துக்காரன் தான். அதுக்காக இப்படிப்பட்ட கேவலமான வேலையெல்லாம் செய்ய மாட்டான். இது வரைக்கும் உன்னை கேட்காம ஏதாவது செஞ்சிருக்கேனாமா? வீட்டு கஷ்டத்துக்காக உன் மூக்குத்தி ஒரு தடவை அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டு. கம்மல் அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டு. வளைய அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டுட்டாமா. கேவலம் இந்த பித்தளை அண்டாவை போய் உன்னை கேட்காம வைப்பனாமா? கேட்டுத்தான் வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள எவனோ கேட்காம எடுத்துட்டு போயிட்டான். அப்பேற்பட்ட பரதேசி நாயி யாரா இருப்பான்? இந்த அண்டா வச்சுட்டு பணம் கொடுங்க. 10-15 கிலோ தேரம் போட்டுருக்கு. ஏன் பாக்கிறே, எவ்வளவு வேணும்? நீங்க குடுக்கறத கொடுங்க. பாவாட சாமி. ஏப்பா பாவாட சாமின்னு போட்டிருக்கு. இது நம்ம கூத்துவாத்தியார் விட்டு அண்டால அந்த தாங்க வச்சுட்டு வர சொன்னாரு. நேரம் வர வெக்கப்பட்டுக்கிட்டு என்ன அனுப்பிச்சாரு. நீங்க ரூபாய் எடுங்க. இந்த விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேணாம். அம்மா, அப்பத்தா, பாட்டி, அக்கா, என் வீட்டு அண்டாவை பாத்தீங்க? இல்லையே தம்பி. உங்க வீட்டு அண்டாலாம் அப்படி அப்படியே இருக்கு, என் வீட்டு அண்டாவை காணுமே. நீ பாட்டுல திறந்து போட்டு பொட்டிய வாசிக்கிட்டு இருப்ப, எவ்வளவு அண்டாவை தூக்கிட்டு போயிருப்பா. இதுக்காக அண்டாவுக்கு பக்கத்துல அடி உட்கார்ந்துட்டு அறுமணியும் வாசிக்க முடியும்? உனக்கெல்லாம் ஒரு மூக்கால் ஒரு மூக்குத்தி. அண்டாவை பாத்தீங்க? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம். என் கூட்ட அண்டாவை பாத்தியா? இது என் கூட்ட அண்டா மாதிரியே இருக்கு. கண்ணை நல்லா கழுவிட்டு பாரு. இது அண்டா இல்ல, குடம். குடமா? இது மாதிரி இருக்கிறதெல்லாம் குடமா? அவசரத்துல அண்டா குடம் எல்லாம் எனக்கு ஒரே மாதிரி தெரியும் தெரியும். என்னென்ன பொண்ணுகிட்ட போய் தயார் பண்றீங்க? அதை ஏன்டா கேக்குறேன்? எங்க வீட்டுல இருந்து ஒரே ஒரு பித்தளை அண்டா, அதை எவனோ ஒரு மொல்ல மாதிரி போய் தூக்கிட்டு போயிட்டான். உங்க வீட்லயா? பின்ன பக்கத்து வீட்டுக்கார அண்டாவை நான் இவ்வளவு வகையா தேடுறேன். சரி விடுங்கண்ணே, அந்த அண்டாவுக்கு ஆயுசு அவ்வளவுதான். நம்ம எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் தங்குறதானே தங்கம். நீங்க வாங்கண்ணே, பூத்து முடிஞ்சதும் வர்ற வசூல்ல புதுசா ஒரு அண்டா வாங்கிக்கலாங்கிறேன். வாங்கிக்கிறேன். சரிப்பா. சொல்லுங்க. என்னடா எல்லாம் குருவுக்காத்தான். கூத்துல கஷ்டப்பட்டு பாட போறீங்கல்ல, உங்க தொண்டை கெட்ட கூடாதுங்கிறதுக்காகத்தான் சுக்கு, மிளகு, திப்பிலி, பனகற்கண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு குருவுக்கு எப்பப்ப என்னென்ன தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சு கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கிற பாரு. நீ தாண்டா உண்மையான சிஷ்யன். எல்லாம் உங்க ஆசை. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? பின்ன நான் 2 மனுஷனாயா? இதுக்கு ஒண்ணும் குறைக்கல இல்ல. கடைக்கு வந்து வாங்கி ருசியா வாங்கி திங்க தெரிஞ்சது இல்ல. வாங்கின கடையில குடுக்கணும்னு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். இந்த கூத்து முடிஞ்சதும் தந்துடுறேங்க. அதெல்லாம் முடியாது. முதல்ல பணத்தை கொடு. வெட்டில கைய வச்ச கைய வெட்டிவிட வெட்டி. உனக்கு அவர் எவ்வளவு இருக்கணும்? 30 ரூபா. 30 ரூபா பிச்சை காசு. இந்தாயா போயா. எனக்கு முன்னாடி என் குருவத்துனா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? கண்ணா, என் மானத்தை காப்பாத்திட்டா. இது என்னன்னா சாதாரண, இன்னும் என்னென்னமோ செய்ய போறேனே. ஆமா, இதுக்கெல்லாம் உனக்கு பணம் ஏதுரா? இதுக்கெல்லாம் காரணம் கிட்னினே. கிட்னியா? கிட்னினா தெரியாது? இங்கிலீஷ்ல கிட்னினா தமிழ்ல மூளைன்னு அர்த்தம். ஓஹோ, கிட்னின்னா மூளைன்னு அர்த்தமா? ஆமா, ஓ மூளைக்கு எவன்டா பணம் கொடுக்குறான்? கொடுத்துருக்கானே. நீ எப்பதான் திருட்டு போற? என்கிட்ட இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டு இத செட்டியார் கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? குருவே, எனக்கு அவசரமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? இவன் ஒருத்தன் இன்னும் சாதகமே ஆரம்பிக்கல. ஏமா, அண்டாவை நான் செட்டியார் கிட்ட வச்சேன்னு எவன் சொன்னது? நீங்க சொன்னீங்கன்னா இவரு கொண்டு வச்சாரு. செட்டியார, நீங்க போங்க. எம்மாடி, அந்த கதவை கொஞ்சம் லேசா பொத்துனாப்புல சாத்து. அண்ணே, செலவு போக இவ்வளவு தானே பாக்கி. ஏண்டா, என் வீட்டு அண்டாவை அடகு வச்சு எனக்கே திப்பலி கல்கண்டு வாங்கி கொடுக்குறேன். உக்காண்டி சிகரெட், அதுவும் சாதாரண சிகரெட் நீங்க குடிக்க மாட்டீங்க. இந்தாங்க நெட்டி. தாங்க ஒரு டீ கொடுப்பா. என்னண்ணே தொண்டையில பத்து போட்டிருக்கீங்க? விடிய விடிய கூத்துல கத்துனல்ல, அதான் தொண்டையில ஒரே புண்ணா போச்சு. நம்ம ஊர் ஜனங்க ரொம்ப நன்றி கேட்டவங்கடா. என்ன சொல்றீங்க? கூத்த பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஆனா இந்த கூத்துக்காரனுக்கு ஒரு ஜான் வயிறு இருக்கு, ஒரு குடும்பம் இருக்குதுங்கிறே மறந்துடுறாங்க. கலைஞனை பாராட்டுற பெருந்தன்மை இவங்களுக்கு இல்லடா. ஆமாண்ணே, நம்ம திறமையை பாராட்டி குறைஞ்சது 10 ரூபா காசு கிடைச்சிருக்கணும். அந்த வகையில் நீ எவ்வளவோ மேல். உனக்காவது ஒருத்த மாலை போட்டானே. அதை விடுங்கண்ணே, அது அவங்க திறமையை பொறுத்தது.
ஓஹோ, என்னை விட நீ திறமசாலிங்கிற பக்ரி. நீ அடிக்கடி நான் குரு நீ சிஷ்யன்கிறதே மறந்துடடா. பக்ரி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏய்யா, எங்க இந்த மாலை காசு? போய் அப்புறம் பேசிக்கிருவோம். இருடா, என்னது மாலை? அது வந்துண்ணே, இருடா, என்ன அது மாலை? நேத்து கூத்துல ஒரு மாலை வாங்கி போட சொன்னார். மாலை 12 ரூபா. இவர் 10 ரூபா கொடுத்தாரு. மீதி 2 ரூபா கொடுக்கணும்ல? கொடுக்கணும். ஓ, கதை அப்படி போகுதா? ஐயா, அந்த 2 ரூபா நான் தரேன், நீங்க போங்க. சார், இதுதான் திறமையா? அண்ணே. பதறாத, உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். எப்படா உனக்கு இந்த குறுக்கு ஐடியா எல்லாம் வருது? அதுக்கெல்லாம் கிட்னி வேணும். என்ன கிட்னியோப்பா? எனக்கு வெறும் கூத்து மட்டும் தான் தெரியுது. நீ என்னென்னமோ கத்து வச்சிருக்க. வெறும் கூத்த நம்பினா புண்ணியம் இல்லண்ணே. அதை ஏற கட்டிட்டு வாங்க சினிமாவில் போய் சேர்ந்துருவோம். சினிமாவில் சேர்றதா? அப்பா, பொன்னி ராணி மீனாட்சி எல்லாம் வண்டி கட்டிட்டு சினிமாக்கு போறாங்க. நானும் போயிட்டு வரட்டா? சரி போ. அண்ணே, பாத்தீங்களா, நேத்து நம்ம கூத்துக்கு இதெல்லாம் வந்துச்சீங்களா? இன்னைக்கு சினிமாட உடனே வண்டி கட்டி போகுதுங்க. எல்லாம் சினிமா மோகம்னே. சினிமாவில் சேர்ந்தா சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம். வணக்கம். வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர் வாங்க உட்காருங்க மாஸ்டர். நேத்தே உங்களை எதிர்பார்த்தேன். ஆமா சார், ஏவிஎம் ஸ்டுடியோல ஒரு ஷூட்டிங் சார். ஆ. அதுவும் குதிரை ஃபைட். ஆ. ஹீரோ வேற புதுசா ஆ. உயிரை வாங்கிட்டான் சார். ஏன்? அவன் ஹிந்தில பேச, நான் தமிழ்ல பேச, ஒரே மொழி பிரச்சனையாயி ஷூட்டிங்கே பேக்கப் ஆயிடுச்சு சார். இதுதான் தமிழ்காரனை ஹீரோ பண்ணணும்னு சொல்றது. கரெக்டா சொன்னீங்க சார். சார், நம்ம படத்துல எத்தனை ஃபைட் சார்? மொத்தம் 2 ஃபைட் மாஸ்டர். இப்ப எடுக்க போறது கால ஃபைட். கால ஃபைட்டா? அது நம்ம கை வந்த கலை சார், அசத்திடுறேன். அதுக்கு தாங்க சூப்பர் சுப்பராயனை போட்டோம். ஐயா, சாமி, மகராசரே கும்பிடுறேங்க. யோ, யார் அவங்க எல்லாம்? யோ, உங்களை வெளியில வேலை இருக்க சொன்னேன். சார், உள்ளூர் கூத்துக்காரங்க நல்ல திறமைசாலிங்க. எப்படியா நம்ம படத்துல போட்டுக்கலாம் சார். ஏன் முண்டம் எல்லா வேஷத்துக்கும் ஆள் போட்டாச்சுன்னு உனக்கு தெரியாது? ஐயா சாமி, நீங்க ஏதாவது படத்துல ஒரு ஓரமா மூஞ்சி காட்டுற மாதிரியாவது எடுங்க. இந்த பையன் வேற அவசரப்பட்டு சொந்தக்காரங்க கேட்டா நாங்க சினிமாவில் நடிக்கிறேன்னு வேற சொல்லிட்டான். நீங்க சான்ஸ் தரல, நாங்க அவமானம் தாங்காம ஊரை விட்டு ஓடி போயிருவோங்க. இந்த பாருங்க, முக்காவாசி படம் முடிஞ்சு போச்சு. ஃபைட் மட்டும் தான் பாக்கி இருக்கு. அதுக்கு தான் சுப்பராய மாஸ்டர் வந்திருக்காரு. டேய், இவர் தாண்டா சூப்பர் சூப்பராயா சண்டை வாத்தியாரு. ராஜா, சண்டை போடுறதுக்காக ஒரு சான்ஸ் கொடுங்க ஐயா. ஏங்க, உங்களுக்கு என்ன சண்டை தெரியும்? அதென்னங்க அப்படி கேட்டுப்பிட்டீங்க? சிலம்பு சண்டை, மாங்கம்பு சண்டை, இந்த வருஷ சண்டை எல்லாம் தெரியுங்க. அதெல்லாம் பழசுங்க. புதுசா த மங்கி ஃபைட், த ஸ்னேக் ஃபைட் தெரியுமா? என்னடா அது? அதான் எனக்கும் தெரியல. அந்த ஆள்கிட்ட கேளு. அப்படின்னா என்னங்க? மங்கினா குரங்கு, ஸ்னேக்னா பாம்பு. இந்த மாதிரி ஃபைட் ஏதாவது தெரியுமா? அது கூட தரங்களா இருக்கு, தெரியாதா எனக்கு? எங்களுக்கு அதுக்கு மாதிரி தெரியுங்க. நரி சண்டை, கெடா சண்டை. விஷயம் தெரிஞ்ச ஆளுங்க போல இருக்கு. டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் சார். ம். ஆமா, ஏதோ ஆட்டுக்கடா ஃபைட் தெரியும்னு சொன்னீங்களே, செஞ்சு காட்டுங்க பாப்போம். என்னடா அது? ஆடுனே. வாடா. என்னடா இப்படி தெரியாத சண்டையில சொல்லி வம்பல் மாட்டி விடுறேன்? சும்மா இருக்கண்ணே, அப்படி சொன்னாதான் சான்ஸ் கிடைக்கு. ஆடு முட்டுறது பார்த்தது இல்ல? ஆ, அதுதானே. அதான் கேட்டா. நான் ரெடி. நானும் ரெடி. இருடா, நீ ட்ரவுசர் போட்டுக்க, நான் போடல. அப்புறம் ஏதாவது வம்பல் மாட்டிக்கு போகுது. அதுக்கு நான் என்ன பண்றது? ரெடியா? ரெடி சார். ரெடி சார். 1 2 3. என்ன? நல்லாவே முட்டிக்கிறாங்க சார். ஐயோ, தலை கிருன்னு சுத்துது. புளியங்காய் தின்ன மாதிரி மயக்கம் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துரும் போல் இருக்கு. இந்த ஒரு தடவை விட்டு கொடுத்துறா, நான் உன் குருடா. போட்டின்னு வந்த பிறகு குருவாவது சிசினாவது ரெண்டு ஒண்ணு பாத்திர வேண்டியதான். ஓ, அப்படியா? சரிடா, நீ உன் புல் பலத்தை காட்டு, நானும் யாருங்கிறத காட்டுறேன். நல்லா பின்னால போய் வேகமா வா. நான் ஜெயிச்சிட்டேன். வெற்றி வெற்றி. உண்மையாவே ஆட்டுக்கடா போயிட்டு தான் சார். என்னண்ணே, கால்ல கட்டு போட்டு உட்காந்துருக்கீங்க? சொரி நாய் ஒண்ணு கடிச்சு வச்சிருச்சு. சொரி நாயின்னு தெரியுதுல்ல, கொஞ்சம் விலைக்கு போக வேண்டியதானே? எல்லாம் பழக்கப்பட்ட நாய் தான். எங்கடா வந்த? இன்னொரு காலையும் கடிச்சு வைக்கவா? அதெல்லாம் இல்ல குருவே. பின்ன கடிச்சு உசுரோடு இருக்கானா செத்து போயிட்டானு பாக்க வந்தியா? என்ன மன்னிச்சிருங்கண்ணே. சினிமா சான்ஸ் பிடிக்கணுங்கிற ஆசையில உணர்ச்சி வசப்பட்டு கடிச்சிட்டேன். உங்களுக்கு தொப்புல சுத்தி 14 ஊசி போட்டாங்களாமே. அது நாய் கடிச்சா. நான் கடிச்சா 41 ஊசியா? நாயை விட கொடிய பல்லா உன் பல்லு. அது சரி, என்ன இதெல்லாம்? மீன் குழம்பு, எறா தொக்கு, காடை வறுவல், நெல்லி எலும்பு. எனக்கா? ஐயோ வேண்டாம்ப்பா, உன் சவகாசமே வேண்டாம். என்ன நீ கொன்னுடுவ. உங்களுக்கு என்ன
இந்த டைரக்டருக்கு அட்ஜஸ்டன்ட் டைரக்டருக்கு அவங்களுக்கு எதுக்குடா? அண்ணே அந்த சினிமாக்காரவங்க எல்லாம் சோறு போடுவாங்கல்ல, அவன் சொன்னா நீங்க நேரா போனா சான்ஸ் பிடிக்க முடியாது, குறுக்கு வழியில போங்க பிடிக்கலாம்னா. அதனாலதான் எறா தொக்கும் நெல்லி எலும்பு கொடுத்து சான்ஸ் பிடிக்கலாம்ங்கிறேன். எங்க சான்ஸ் பிடிக்கிறது? அவங்க நம்ம மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தாங்க. ஒரே நிமிஷத்துல விழுந்து கடிச்சு நார் அடிச்சிட்டியாடா. அதெல்லாம் மறந்துடுவாங்க அண்ணே, இத கொடுத்தா மயங்கிடுவாங்க. நல்லி எலும்பு கொடுத்து அவங்களை புடிச்சிடலாங்கிற. ஆமா. சரி புறப்படு. எந்திரிங்க. அம்மா பாத்து. என்ன சினிமாவோ இப்படி என்ன கூட்டிட்டு போறியே. உனக்கு தெரியுமில்ல, பசும்பால் தான் வியாபாரமாகும். பசும்பால் தீந்து போச்சு. இங்க பார், எனக்கு தெரியாது. நிலா தேயறதுக்குள்ள எவன் வீட்டு மாட்டையாவது புடிச்சு கட்டி பாத்திரத்தோட வா. பாலை கறந்து எடுத்துட்டு வா. ஐயோ, மொத்தமா எருமை பால் தான் இருக்கு. இது எவன் தலையில கட்டுறது? ஏங்க பால் இருக்கா? பின்ன நான் என்ன விளக்கெண்ணையா வியாபாரம் பண்றேன்? ஒரு கேன் தான் வச்சிருக்கீங்க, இதுல என்ன பால் இருக்கு? எருமை பால் இருக்கு. அப்ப எனக்கு வேண்டாம். ஏய், ஏன் வேணாம்? எருமை பாலும் வேணாம். எங்க பெரியவர் பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு. எருமை பால் இருக்குன்னு, ஆனா பசும்பால் இல்லேன்னு நானா? இருக்கா? அட கிறுக்கா, புற மாசத்துல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா. ஏன்டா அவசரப்படுறீங்க? போண்டா. ஏன்டா புடுங்குற? என்ன எருமை பால் பிடிக்கிறீங்க? பொறுமையா இருடா. இது எருமை பால் தான். இது என்ன பால்? எருமை பால். இப்ப என்ன பண்ற? ஊத்திட்டீங்க. ஆ. என்னண்ணே மறுபடியும் எருமை பால் பிடிக்கிறீங்க? அட மடையா, இது பசும்பால். அது எப்படி ஒரே கேன்ல பசும்பாலும் எருமை பாலும் இருக்கு? அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா? ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா? ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எருமை பாலும் ஏன் இருக்க கூடாது? அது எப்படி இருக்குங்கிற? அதான் விஞ்ஞானம்ங்கிறது. அடே, எருமை பாலுக்கு எடை ஜாஸ்தி, அது கீழே இருக்கும். பசும்பாலுக்கு எடை கம்மி, அது மேல மேந்துட்டு இருக்கும். இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துனே, அது எருமை பால். அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம்? கீழே வந்துருக்கு. அதான் இப்போ உனக்கு குடிக்க போறேன். இது என்ன பாலு? பசும்பாலு. விஞ்ஞானம். நான் யாரையும் ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா. அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம். விஞ்ஞானம். நிறைய புடிங்க. அதுவும் விஞ்ஞானம் தான். பொழுது விடுந்து எவ்வளவு நேரம் ஆகுது? பெரிய பட்டைக்கு போயாச்சு. நம்ம குளிச்சிட்டு போலாம். வா. ஐயோ, எத்தனை நாளைக்குமா குளிக்கிறது? இன்னைக்காவது என்ன மனசா இருக்க விடு. ஏய், குளிக்காட்டி நாத்த அடிக்கண்டா. எங்க பரம்பரைக்கே தண்ணி பட்டா தடுப்பு தப்பா வீங்கிரும். நான் வர மாட்டேன். விடுப்பா தம்பி. உங்களை தான் தம்பி. தம்பியா? ஆமா, ஆஃப்டர் ட்ரெஸ் படுக்கீங்களா? ஆஃப்டர் ஆயர் போட்டா தம்பியா? சில நாள்ல இது இல்லாம இருப்பேன். கோமரம் கட்டி இருப்பப்பா. அப்ப நீ என்னன்னு கூப்பிடுவ? இங்க பாரு, இந்த ஊர்ல நாங்க பெரிய மனுஷங்க, ஜாக்கிரதை. சரி சரி. ஏனுங்க, இந்த ஆத்துக்கு எந்த பக்கம் போடுங்க? யாரா இவ? பூக்கார பாட்டியோட பேத்தி இல்ல, பட்டணத்துல இருந்து புதுசா வந்திருக்கேன்னு சொன்னேன். இவதான் அவ. ஓஹோ, பூக்கார பாட்டியோட பேத்தியா நீ? ஆத்துக்கு தானே போனோம். இப்படியே நடந்து போயிட்டே இரு. நீ எங்க தடுக்கி விடுறியோ அதான் ஆறு. ரொம்ப திமிர்தா. பாத்தியா, நம்ம ஊரு பொம்பளை எல்லாம் காலையில கோலம் போடுவாளுங்க. இவ துப்பிட்டு போறா. அந்த பூக்கார குட்டி பத்தி என்னடா நினைக்கிற? யாரு? அந்த தங்கம்மா? நான் என்னென்னமோ நினைக்கிறேன். அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? அவ எப்படின்னு கேட்ட. எனக்கு பரவாயில்ல, சமாளிச்சுக்கிருவேன். உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்தா சொல்லிரு. நம்மளுக்குள்ள தகராறு வரக்கூடாது. இருப்பா இருப்பா. கோழி முத்து, கிச்சன் கோழி. யோ, என்ன தைரியம் இருந்தா இத திருடி எடுத்துட்டு வந்து சாப்பிட பாப்ப? திருடி சாப்பிட்டா தாமா ருசியா இருக்கும். இது ஓம் பாத்திரமா? அதான் திறக்க முடியல. கொள்ளையா சோறு. முத்து, நல்ல வெட கோழியா இருக்குல்ல? ஆமா ஆமா. ஏயா, எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஏமா, நான் என்ன உன்னையா சொன்னேன்? கோழிய சொன்னேன். போமா. யோ, ஆட்டாம வாயா. நானா மாட்டுறேன்? தொங்கு பாலம் அதுவா ஆடுது, நான் என்ன பண்றது? ரொம்ப திமிர்தா. ஏய், ஊருக்கு புதுசா வந்திருக்க, பாத்து போ. யோ யோ, ஆட்டாதையா. ஐயோ ஐயா, பூ கப்பல் மாதிரி போகுதே. ஐயோ ஐயோ ஐயோ, என் பூவெல்லாம் ஆத்தோட போயிடுச்சு. யோ, போய் எடுத்து குடியா. நீ முதல்ல குதி, நான் ரெண்டாவது குதி. யோ, போய் போ. என்னடி கை நின்று? முத்து, நம்ம ஊர்ல பொண்ணு உதவிய புடி கூடாதுப்பா. விவகாரம் ஆயிரம் விட்டுருப்பா. ஆத்துல தூக்கி போட்டுருவேன், ஜாக்கிரதை. சுருக்கு போடுறேன். கனகமரம் மூலம் என்ன விலை? யோ, ஐயோ. ஐயா உருண்டை.
படுவா நீ எங்கடா இங்க வந்த? இது என்ன முட்டையா? பின்ன என்ன இது பணம் கொட்டையா? இல்ல நீங்க முட்டை கடை வச்சிருந்தா கேள்விப்பட்டேன். நான் முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஒரு முட்டை ஒண்ணு கடன் கொடுங்களேன். முட்டை சாப்பிடுறியா? உன் வாயில எல்லாம் முட்டை சாப்பிட கூடாதுடா. விஞ்ஞான ரீதியா இதெல்லாம் வெள்ளைக்காரன் சாப்பிடுறது. உன் பார்வை பட்டாலே என் முட்டை எல்லாம் கலர் மாறிடும். அப்புறம் எல்லா முட்டைக்கும் உட்கார்ந்து நான் பெயிண்ட் அடிக்கணும். அங்க போய் நில். படுவா அங்க இருடா. அண்ணே ஒரு முட்டை கடன் கொடுக்கல. அங்க இரு. இந்த ஆண்டவனுக்கே முட்டை இல்லையா? உங்களை ஏசி முட்டை கடையை நடத்துற அண்ணே. ஐயோ கால என்ன கடிக்கிற? நீங்க ரொம்ப யோகக்காரண்ணே. எப்படி சொல்ற? நீங்க சின்ன பண்ண கோழி பண்ணையில தானே முட்டை எடுக்கிறீங்க. ஆமா. நான் முட்டை சாப்பிடலாம்னு கோழி பண்ணைக்கு போனேன். இப்ப நீங்க மொத்தமா முட்டை பண்ணையில சாப்பிடுறதா? ஆமாண்ணே. அப்ப பண்ணையார் பேசிட்டு இருந்தாரு. அவர் விரல்ல போட்டுக்கிட்டு இருந்த ஒருவன் மோதிரத்தை ஒரு கோழி முழுங்கிருச்சான். அந்த கோழி இன்னைக்கு 2 முட்டை இட்டு இருக்கு. அந்த முட்டை உங்க கடைக்கு வந்துருச்சான். கோழி ஒரு பொருளை முழுங்குனா அது விஞ்ஞான ரீதியா முட்டை வழியா தான் வந்தாகணும். அதுதான் விஞ்ஞானம். இடத்த பிடிச்சிட்டீங்கண்ணே. ஏ ஆண்டவா, இப்போ ஒரு பவுன் என்ன விலை? 2100. 2100. 2100. ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல 2100 இருக்கு. நான் ரொம்ப யோகக்காரன். நீ என்ன நினைக்கிற? அண்ணே பவுனை நீங்க எடுத்துக்கங்க. அந்த முட்டையில இருக்க கருவை நான் குடிச்சுக்கிறேன். ஏன்னா 2100 வரப்போகுதே. 2100 எனக்கு, உள்ள இருக்கிற கரு உனக்கு. சாப்பிடு. முட்டையில் இருக்கிற மோதிரமே வா வெளியே. அதுல இருக்காதுண்ணே. அவசகனம் முடிச்ச கருநாயே. அதில் இருக்காது இதில் இருக்காதுங்கிறிய. எதையாவது இருந்து போகுது. உனக்கு என்னடா? ஆஹா, முட்டை பவுன் கரல் இருக்கு. இதுக்குள்ளதான் ஒரு பவுன் மோதிரம் இருக்கு. உடைங்க. ஏ மோதிரமே வெளியே கமான். இருக்கானே. இதுலயும் இல்ல. எங்கட மோதிரத்தையே காணோம். வரமுண்ணே. உடைங்க உடைங்க. பின்ன நசுக்கிறேன் நானு. இதுலயும் இல்ல. என்னண்ணே ஒண்ணு ஒண்ணா உடைக்கிறீங்க? மொத்தமா உடைங்கண்ணே. இதுலயும் இல்ல. மொத்தமா உடைங்க. மொத்தமா உடைங்க. நல்லா சாமி இருக்கீங்க. என்னடா மேல பாக்குற? கீழே பாடுறா. மோதிரம் செதறினாலும் பார்க்க மாட்டேன். சைடுல பாக்காத. ஏய், பார்க்க மாட்டேன். பாரு. உன் கால் கட்ட வந்தா என்கிட்ட கொடுத்துரு. என் கால் கட்ட வந்தா நான் எடுத்துக்கிறேன். வந்துரு. இதுலயும் வரலையாடா? ஹலோ, கை விடுங்க. உங்க விஞ்ஞானப்படி மோதிரத்தை கோழி முழுகனா முட்டையிலேயே வரும். நல்லா யோசனை பண்ணுங்க. வேற வழியா வரும். இதை ஏன் எனக்கு நீ முன்னாடியே சொல்லல? நான் எப்பவும் பின்னாடிதான் சொல்லுவேன். என்ன? பின்னாடிதான் சொல்லுவேன். ஏய், ஐயோ 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 கை ஓடிற. சொல்றேன். ஐயோ கை ஓடிற. இன்னொரு கடை வை வரேன். என் கடையவே காலி பண்ணிட்டான். கம்மு நாட்டி பையன். ஓடே போ, கறிவே போ. கிடைச்சதுங்களா? கிடைச்சிருச்சு. இது எத்தனை ஒரு பவுன்? பவுனு. வா மாறுபாடி கிடைக்கும். ஏன்? அடுத்த கடை ஆரம்பிக்கணும். எதுக்குங்க என்ன பிடிக்கிறீங்க? டேய், பொறுத்தார் பூமையாடுவான்னு சொன்னல, போய் ஆண்டு வா. நீ இந்தடா என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க? அண்ணே பொறுத்தார் பூமி ஆழ்வார்ண்ணே. வாங்கண்ணே. சரி வாங்க, எல்லாரும் ஆண்டு வருவோம். வாடா ஸ்பீடா. ஐயோ இங்க வருங்கண்ணே. சபா, சரியான சந்திப்பு. என்ன தம்பி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சைலண்டா வர்ற. இதான் உன் வேலை இல்ல? கையை விடு சார், நானே வரேன். விட்டு சார், அவனுக்கு ஜெயில் தெரியும், போயிடுவான். வேற எப்படி எடுத்துட்டு போக சொல்ற? காலை புடிச்சு தரத்தன்னு எடுத்துட்டு போனா சந்தோஷமா இருக்குமா? எங்களுக்கு பின்னாடி ஒருத்த வாயில துணி வச்சு அழுதுட்டு வர்றான் பாரு, அவனை நான் போறீங்க சார். கையெடுத்து கூப்பிடுறேன் ஐயா. ஐயா தவிராசு ஐயா. சார் என்னையா? கொஞ்சம் பேப்பரும் வச்சு எழுதுறதுக்கு ஒரு பேடும் பேனாவும் கொடுக்குறீங்களா? எதுக்காக நீ அவர்கிட்ட பேடும் பேனாவும் கேக்குற? புஸ்தகம் எழுத போறேன். புஸ்தகம் நீயே எழுதுற? பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஜெயில இருக்கும்போது புஸ்தகம் எழுதலையா? அவங்க எல்லாம் தலைவருங்க எழுதுறாங்க. ஏன் நான் தலைவராக மாட்டேனா? தலை வேற நீ வேறையா தான் இருக்கிற. ஆமா, உன் புஸ்தகத்துக்கு பேர் என்ன? கம்பிகளுக்கு பின்னால் ஒரு காண குயில். அந்த கான குயில் யாருப்பா? நான் தான். அது தப்பு. அப்படி வைக்காத. நான் சொல்ற மாதிரி வை. சொல்லுங்க. கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு. அதுதான் நியாயம்,
அதுதான் தர்மம். பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள வந்திருக்காரு. சத்திய சோதனைன்னு புஸ்தகம் எழுத போறாரு. நீயே ஒரு சொரி நாயி, ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயையும் பார்த்தா அந்த ஓரமா உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி, நீ புஸ்தகம் எழுத போறியா? வாங்க அந்த பக்கம். ஏட்டையா இவர் தொந்தரவு தாங்க முடியல, எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் வேற ரூமுக்கு மாத்துங்க. என்னது ரூம் மாத்தணுமா? ஏண்டா இது என்ன லாட்ஜா அடிக்கடி ரூம் மாத்துறதுக்கு? அவர்கிட்ட சொல்லி அவரே ரூம் பாயா? டேய் வாடா அந்த பக்கம். வீட்டுல பொண்டாட்டி தொல்லை, இங்க வந்தா உங்க தொல்லை, ஹெட் ஆபீஸ்ல அதிகாரிங்க தொல்லை, இப்படி ஏன் ஆளாளுக்கு தொல்லை பண்றீங்க? ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன் ஐயா. சரி சரி தம்பி, எல்லாம் இவனால வர்றதுப்பா. இவன் வெளியில இருந்தாலும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கான், உள்ள வந்தாலும் தொல்லை கொடுக்குறான். இவன் ஒரு பெரிய மேதாவி மாதிரி, இவனால எப்பவுமே பிரச்சனை தான். இங்க பாரு, நீ ஒரு பாட்டு பாடுப்பா. தங்கராசு, உன் பாட்டுல எங்க நிலைமைய அப்படியே புட்டு புட்டு வச்சிட்டியே. இத மேல இடத்துல சொல்ல எங்களுக்கு நாதியே இல்லையே. எங்களுக்கு தான் இல்ல, எங்க பிரச்சனைகளை சொல்லி அமைச்சர்ட்ட மனு கொடுக்காம இருந்தா நீங்க என்னடா அதுக்குள்ள பிடிச்சு உள்ள தள்ளிட்டீங்க. நீங்க எல்லாம் அமைச்சருக்கு கருப்பு கொடி காட்ட போறதால சொன்னாங்க. நாங்க எங்க கருப்பு கொடி காட்டுறது? இவனை தான் தூக்கி காட்டணும். நீங்க மட்டும் ரொம்ப சகப்பா. சுமாரா நாங்க சொல்லலாம்னு தான் இருந்தோம், எங்களை புடிச்சு உள்ள வச்சிட்டீங்களே. எங்களை வெளியே திறந்து விடுங்க, உங்க பிரச்சனையும் சேர்த்து நாங்க சொல்றோம். அப்படியா? கருப்பு கொடி காட்ட மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு தாராளமா வெளியே போங்க. அண்ணே இவர் தானே போலீஸ்? இல்லடா, இதாண்டா போலீஸ். அப்ப நம்ம 2 பேரும் கைதி அண்ணே. டேய் சும்மாறா, எழுதி தரேன் தொடங்க சார். சீக்கிரமா வேலையை பாருங்கடா. ஏயா ஏனா உங்களுக்கு இந்த பக்கம் வழி இல்ல, அந்த பக்கம் வேலை எல்லாரும் இந்த பக்கம் தான் செய்யறாங்க, நாங்க மட்டும் அந்த பக்கம் போய் என்ன வேலை செய்யறோம்? வேலையா? இங்க என்னடா உனக்கு வேலை? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. போப்பா. ஐயா இருங்க இருங்க. டேய் நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோமே அது சொல்றாரா? ஐயா நீங்க தப்பா எடுத்து கூடாது. கச்சேரி வாசிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, போனா புடிச்சு போட்டாங்க. என்ன பண்றது? மூஞ்சி பாருங்க. சங்கீதத்துக்கு இவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அடுப்போது கூட தெரியாது, ஆனா தபேலா வாசிக்கிறானே. சும்மா இருங்க, நானாவது தபேலா வாசிச்சேன், இவர் ஹார்மோனியம் வாசிச்சாரு. நல்லா இல்ல, குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏண்டா நாயே, நான் ஒன்ன சொன்னா பதிலுக்கு நீ என்ன நீ சொல்லணுமா? மட்டும் சொல்லலாமா? நான் ஒன்ன என்ன வேலை செய்ய வேண்டாம். ஐயா 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 ஐயா, இந்த நாயால உங்க அருமை தெரியாம உங்களை சப்பு சப்புன்னு அப்பிட்டையா. அதெல்லாம் தெரியும்டா உங்களுக்கு. போங்கடா. ஐயா ஏதோ பண்ணி கூட சேர்ந்த கண்ணு மாதிரி நாங்க ஜெயிலுக்கு போனோம், ஒரே நாள்ல திரும்பி வந்துட்டோம். இப்ப எங்களுக்கு வேலை வேணும். ஜெயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. போங்கடா. இருங்க, அப்போ ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் திரும்பவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப எங்களுக்கு வேலை தர தர முடியாது. எட்ற கையா, எட்ற நாய. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இவனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை ஏயா இப்படி கடனுக்கு தின்னே உடம்பு வளர்க்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஆமாண்டா, இந்த ஊர்லயே இவர்தான் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காரு. இதுல நாங்க கடனுக்கு சாப்பிட்டு தான் உடம்ப வளர்த்துட்டோம். சாப்பிட்டது போண்டாட்டி. என்ன சொன்ன? அது ஊசி போனது. ஊசி போன போண்டாவா? அந்த ஊசி போன போண்டாவை தின்னே இந்த நாய் பண்ணி மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்குது. நான் மட்டும் சாப்பிட்டேன். என்னது? ஏன் நீங்க சாப்பிடல? என்ன சொன்ன? ஐயோ நீ போலீஸ். ஒளியாம் பாரு, அந்த பெருச்சாய் மண்டையில சுடுதண்ணி புடிச்சு ஊத்தியா. அப்ப நான் வரட்டுமா தம்பி? வாங்க. ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் தம்பி. ஏங்க? உங்களை அன்னைக்கு ஜெயில இருந்து விடுவிச்சேன் இல்லையா, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்க ஐயா. ஐயோ, அதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா. எதுக்குங்க? என் சொந்த ஊரு அந்த தண்ணி இல்லாத காடு தான். போங்களேன், இங்க பாருங்க. உன் தலைய பாக்கும் போதே நினைச்சேன் உங்க ஊர் தண்ணி இல்லாத காடாத்தான் இருக்கும்னு. சும்மா விளையாடாதீங்க தம்பி. இவ்வளவு பெரிய மைதானம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் எப்படி விளையாடாம இருக்க முடியும்? தம்பி ஒரு பந்தடு வீசி பாத்துறேன். சரி வரேன் தம்பி. தம்பி ஒரே ஒரு நிமிஷம். சார் கேட்டு சார் கூப்பிட்டீங்களா? ஒண்ணுமில்ல, என்னத்தான் உங்க புண்ணியத்துல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்க. அடுத்து வர்றவங்கள கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல விட்டு வைங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி வரேன் தம்பி. ஆமா நீங்க போங்க, இவர் பெரிய ஜில்லா கலெக்டர், இவர் பாத்துக்குவாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பண்ணி பேச்சுக்குன்னா எதை வேணாலும் பேசிக்கிறதா? ஏன் தம்பி இல்ல, அவர் என்ன ஊமையா? என்ன எதுக்கெடுத்தாலும் நீ முந்திரி கொட்ட மாதிரி முந்துற? ஏன் எங்களுக்கு வாய் இல்லையா? இந்த மாதிரி வாயிலே ஊத்திடுவேன். ஏண்டா வேலை இல்லைன்னதுக்காக முதலாளிகளோட பார்க்காம கண்ணத்துல அரைஞ்சல்ல, அன்னைக்கு விட்டுட்டேன்னு பாத்தியா? இவங்களை விடாதீங்க சார். ஓஹோ, எங்களை காட்டி கொடுத்தது நீங்க தானா? ஆமா. ஐயா எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்திருக்காரு. ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்தா எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? அவரோட பாதுகாப்புக்காக உங்களை கைது பண்ணி உள்ள வைக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு. என்னது? அவர் பேசுறது இவனுக்கே புரியல. ஏயா, ஈரான்ல இருந்து ஒரு மந்திரி டெல்லிக்கு வந்ததுக்கு தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு மூலையில் திண்ணையில் உட்கார்ந்து இருக்கிற எங்களையே அரெஸ்ட் பண்றீங்க? ஒரு தடவை லிஸ்ட்ல வந்துட்டா நாட்டுல எது நடந்தாலும் உங்களை தான் கைது பண்ணுவோம். ஓஹோ, தலைவருக்கு ஊருக்கு போனா எங்களை வெளியே விட்டுருவீங்க, மறுபடியும் தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க. இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை சுதந்திரமா வாழ விட மாட்டீங்களா ஐயா? ஏயா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் கலப்படம் செய்யறவன் எல்லாம் வெளியே விட்டுட்டு எங்களையா உள்ள முடிச்சு வைக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். சார் சும்மா இருக்கு சார். இவங்க இப்படித்தாண்டா ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம், ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாங்கிறது. அங்க போனா நம்மளையும் பேச விடுறது இல்ல.
இவங்களும் வாயால பேசுறது இல்ல, ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்துட்டு விளையாண்டுறாங்கடா. ஐயா என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் எவ்வளவோ சொன்னேன், இவர் கேட்க மாட்டேன், கைகால பாயிடுச்சு. இவன் என்னமோ புதுசா ஒரு கதையை சொல்லி ரொம்ப குழப்பறானே. நான் தான் சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். ஏண்டா ஃபாரின் மந்திரிங்க வர்றாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நம்ம உள்ள புடிச்சு போடுறாங்க, அது ஃபாரின் கேஸ். நீ இவர் அடிச்சது சொல்ற, இது லோக்கல் கேஸ்ரா. நடக்குதா? சார் கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. ஏன் சார், ஒரு மனுஷனை ஒரு தடவை சப்புன்னு அப்புனா என்ன தண்டனை? ஜெயில் தண்டனை. இன்னொரு தடவை சப்பு சப்புன்னு 2 தடவை அப்புனா அதே தண்டனை தான். அப்போ 2வது தடவை அப்புனாலும் அதே தண்டனை தானா? நில்லுங்கடா. நின்னுட்டுங்க. ஏய், நேத்து மேடை போட்டு பாடுனீங்களே, இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டா இங்க வந்து நிக்கிறீங்க? இனிமே உங்களுக்கு இங்க வேலை கிடையாது, போங்க. ஐயா, உங்களை எடுத்து நான் பாடுவேனாங்க, நான் நிரபராதிங்க. பாருங்க, பாட்டு பாடுனது இவன் தாங்க, நான் பாடலீங்க. என்ன உங்களதான் சொல்றாரு? யார் சொல்றது? தந்து சொல்றாரு. அந்த ஆள் சொல்லுவாரு, அதுக்காக நீ சொல்லுவியாடா? நீங்க தான் காரணம். நீதான்டா காரணம். இங்க வருங்க. நீதான்டா. நீதான் காரணம். இவன் தான் ஐயா, இவர் தான். பாருங்க, இவர் தான் பாருங்க. இங்க வருங்க. பாருங்க, பண்ணையாரி இங்க வருங்க. பாருங்க. படுவா, நான் வேலை செஞ்சுட்டு ஒழுங்கா வேலை செய்யறல்ல. இருக்கேன், முக்கிட்டு இருக்கிறேன், வேலை பாடுறான். டேய், டேய் நில்லு. டேய் படுவா, நில்லுடா. டேய் சொன்னா கேளு. டேய் ஓடாத, அலோக்கி நிர்மலா. ஓடாதடா, ஓடாதடா, நில்லுடா. டேய் டேய் நில்லு. ஒரு ஐஸ் கொடுப்பா. எனக்கு ஒரு ஐஸ் கொடுப்பா.